தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாதவூர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஒன்னி திலநகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. ஒன்னி திலநகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோ அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோ அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம். விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம். உள்ளெக்கு நின்றுருக உள்நெக்கு நின்றுருக கசிந்து உள்ளம். உள்நெக்கு நின்றுருக பாடி கசிந்துள்ளம். உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோ நீயே வந்து என்னே கூரையில் துயிலேலோர் எம்பாவாய். என்னே கூரையில் துயிலேலோர் எம்பாவாய். எம்பாவாய் 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 எம்பாவாய். பாடல் விளக்கம். ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே, இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண் வினவுகிறாள். அதெல்லாம் இருக்கட்டும், பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களை உடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்று வினவ, எழுப்ப வந்தவர்களோ, அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல் தான் எண்ண வேண்டும். அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம். நாங்கள் தேவர்களுக்கு மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேளை இது. இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா? சொல். ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்த்துக்கொள். நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கு பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் நீ போய் தூங்கிக்கொள் என்று கேலி செய்தனர். தத்துவ விளக்கம். இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என போட்டி போட வேண்டும். அதை விட்டு அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், அவனைப் போலவே உண்டியலில் ₹1,00,000 போட்டால் கடவுளை அடைந்து விடலாமா, அல்லது இவனைப் போல் தியானத்தால் அடைந்து விடலாமா என்று யோசனை செய்து கொண்டிருப்பதால் எந்த பலனும் இல்லை. ஆகவே ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பது இப்பாடலின் அழகான உட்கருத்து. திருச்சிற்றம்பலம்.